எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினர் மாநாட்டுல பேசுறப்போ கொஞ்சம் கொஞ்சமா தவிழ்ந்து சென்றுதான் உயர் பதவிக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏதோ வாயில் தவறி பேசிட்டாரா, இல்ல எதுவும் அர்த்தம் உள்வாங்கி எதுவும் பேசுறாரா? உண்மையை சொல்லியிருக்கிறாரு. நான் தவிழ்ந்து முதலமைச்சர் பதவி ஏற்றுங்கிற உண்மையை ஒத்துக்கிருக்காரு. ஏன்னா சிறுபான்மையினர் மக்களை ஏமாத்தணும், அங்கேயாவது உண்மையை சொல்லுவோமே ங்கிறதுக்காக நான் தவிழ்ந்து முதலமைச்சர் பதவியா வாங்கினேன். முதலமைச்சர் பதவிக்கு நான் தவிழ்ந்து வந்தேங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. அது அவ்வளவுதான். அது குறைவு. அது உண்மையை சொல்லியிருக்காரு. இதுல என்ன வேற என்ன கருத்து சொல்றதுக்கு இருக்கு? தவிழ்ந்து வந்து தானே அவர் முதலமைச்சர் பதவியை வாங்கினாரு. அதனால அத நம்ம உண்மையை சொல்லிக்கிட்டாரா, இது இப்பவாது உண்மையை சொல்லிக்கிட்டாரான்னு ஏத்துக்கிடுவோம். இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்தேன் அப்படிங்கறது படிப்படியா உயர்ந்தேன் அப்படின்னு தானே பொருள்படுது. ஆனா வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர், இன்னும் சொல்லணும்னா வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து கூவத்தூரை மனசுல வச்சு பேசுறதுங்கிறது சரியா? கூவத்தூர் தானே அவருக்கு பிறப்பிடமே. இப்போ அண்ணன் அவர்களை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்கன்னா அது போயஸ் கார்டனும் பசுமை பஞ்சாலும். எடப்பாடி பழனிசாமிக்கு பிறப்பிடமே வந்து கூவத்தூர் தானே. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியுமா? அந்த கூவத்தூர்ல தவிழ்ந்து வந்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பதவியை வாங்கி முதலமைச்சர் ஆனதுங்கிறது தான் அவருடைய பிறப்பிடம். முதலமைச்சர் பதவிக்கு உரிய பிறப்பிடமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த ஒரு முகமும் அன்னைக்கு தானே. அது இன்னும் சொல்லிருக்கலாம், நான் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தேன், எவ்வளவு கிலோ தங்கம் கொடுத்தேன், இப்படி எல்லாம் நான் கொடுத்துதான் பணத்தை எல்லாம் கொடுத்து பொருள் உதவியோட தான் நான் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினேங்கிறத இன்னும் போற காலத்துல சொல்லிடுவாரு. அவர் சொல்லலைன்னாலும் ஏதோ ஒரு ஈடு மூலமாட்டு வெளியில சில உண்மைகள்லாம் வெளியில வரும்போது அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருக்கு தகுதியை இழப்பாரு. அதை வேணா எழுதி வச்சிருவேன். கூடிய விரைவில் பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் என்ற தகுதியை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் இந்த கட்டத்துக்கு வந்தாரு. ஆரம்பத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு வந்தாரு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல சார். ஆமா, அதனாலதான் படிப்படியான எதுல வந்தாரு. முதலமைச்சர் பதவியை வாங்கி படிப்படியா வந்து 4 ஆண்டு காலம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை கூட வச்சுக்கிட்டு அதுக்கு போறது அவர் வந்து இது பண்ணாரு. அவரு இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, அதுல சில சிறுபான்மையினர் இதுல நான் ஒரு ஆள் கூட ரொம்ப அவஸ்தப்பட்டேன் 4 ஆண்டு காலம்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராகவே நாங்க வாக்களித்தவரே கூடால வச்சிருந்தோம் சொன்னாரு. ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த திரு தினகரன் அவர்கள் வந்து நம்பிக்கை கொண்டு வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டு ஆட்சி நிலைச்சிருந்துருக்குமா? ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து தெரியாம புரியாமல் நிறைய பேர் பேசுறாங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது அண்ணன் இந்த கிரவுண்ட் டெஸ்ட் நடத்தினாலதான் மீண்டும் ஒரு 6 மாத காலத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றப்பட்டது. இதுவே காப்பாற்றப்படலன்னு சொன்னா ஒரு மாசத்துக்குள்ளே 23 எம்எல்ஏக்கள் வந்து இவர் வந்து முதலமைச்சர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்களா? அன்னைக்கு அந்த கிரவுண்ட் டெஸ்ட் நடந்திருந்தா இவர் தப்பிச்சிருப்பாரா? அம்மாவோட ஆட்சி தப்பிச்சிருக்குமா? ஒண்ணு திராவிட கழகம் அன்னைக்கே கைப்பற்றி இருக்கணும், இல்லைன்னா ஒரு தினகரன் அன்னைக்கே பண்ணிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் வந்து தான் தொண்டித்தனமா பேச முடியாது. அது உண்மைதானே? எத்தனை நாளைக்கு நீங்க உண்மையை மறைச்சு வைப்பீங்க? இப்போ சசிகலா அவர்கள் பதவியை கொடுத்ததா சொல்றீங்க. என்னதான் அவங்க பதவியை கொடுத்தாலும் இப்ப வர அதை தக்க வச்சுட்டு இருக்காருங்கன்னா அது வந்து அவரோட தனி திறமை தானே, அது ஒரு பெருமை தானே. எங்க தக்க வச்சிருக்காரு? நீங்க அவர் போயிட்டு இவ்வளவு பில்டப் பண்றீங்க. எங்க தக்க வச்சிருக்காரு? ஓபிஎஸ் அண்ணன் கை கொடுக்கலன்னு அன்னைக்கே இந்த ஆட்சி கவுந்து போயிருக்கும். இதுல நம்பி இவரா கூவத்தூர்ல எல்லாரும் கையெழுத்து போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து போய் கவர்மெண்ட்ட மனு கொடுத்து இந்த முதல்வர் வேண்டாம்னு சொன்னது யாரு? அதுக்கு பிறகு அதான் அந்த இவருக்கு நம்பிக்கை வாக்கு ஓட்டு போட்டு 18 வாழ்க்கையை அழிச்சிட்டாருல. இவருக்காக ஓட்டு போட்டவங்க காப்பாத்தினாரா? இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கா 11 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா வச்சாரு. இவரை நம்பி ஓட்டு போட்ட 18 பேரையும் இவர் வந்து எம்எல்ஏ காப்பாற்ற முடிச்சுட்டாரு இவரால. அந்த 18 தொகுதியிலையும் 9 தொகுதியும் ஜெயிக்க முடிச்சது. பாக்கி எல்லாம் 11 தொகுதியை திமுக கொடுத்து போட்டாரு. உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. அடுத்த வந்து நாடாளுமன்ற தேர்தல்
தொகுதி, ஒரே ஒரு தொகுதி. இப்படி அவரோட சொந்த தொகுதியில நாடாளுமன்ற 2019 தேர்தலில் அவரோட சொந்த தொகுதியில எடப்பாடி தொகுதியில அவரே தோத்து போனாரு. அப்புறம் எங்க அவரு பணம் தாங்கிட்ட இருக்க பொருள் உதவியை வச்சு ஒவ்வொருத்தரையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு ஒழிய இது உணர்வுபூர்வமா எங்களுடைய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எப்படி தன்னை காப்பாற்றி தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த இயக்கத்தை உருவாக்கி தொண்டர்களுக்கு வாழ வைத்த இயக்கத்தை இன்னைக்கு ஒரு 4 பணக்காரர்கள் சம்பாதிக்கிறதும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு இந்த அதிமுக உருவாக்கி வச்சிருக்காருங்கிறதா மிகப்பெரிய கொடூரமான சூழ்நிலை. சார், இப்ப அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30, 31 ஆகிய தினங்களில் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும்னு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு நீதிமன்றம் ஒருத்தரை போய் நீங்க அட்வொகேட் கமிஷனர் நியமிச்சு போய் கேளுங்க சொல்லும் போதே அங்க நீதி செத்துட்டோங்கிறது நாங்க நினைச்சோம். மீண்டும் அது உயிரூட்டி கொடுத்திருக்காங்க. அது அந்த நீதியரசர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இவர் ஒன்னும் ஐநா சபை தலைவர் இல்லைன்னா குடியரசு தலைவர் கிடையாது. இவர் பேர்ல ஏற்கனவே கொலை வழக்குகள்லாம் இருந்ததுதான். அதெல்லாம் இவர் தானே போட்டாரு. இவர் தானே மானவெஸ்ட் வழக்கு போட்டாரு. இவரு போட்ட வழக்கு தானே. இவரே நான் ஆஜராக மாட்டேன், எனக்கு நீ சாட்சி சொல்றது இவர் ஒன்றும் பெரிய இது கிடையாது. பெரிய அந்த அளவுக்கு, அதாவது இவர் போனோடனே அங்க பெரிய கலவரம் வந்துற போது அது வந்துற போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு உரிய பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்க. நீதிமன்றத்துல உரிய பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. அதை மிஞ்செல்லாம் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இவர் தாராளமா போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போதுதான் அதுல அவர் இனிமேல் யார போனாலும் எல்லாமே நீதிமன்ற வாசல்படியா தான் இருக்கும். அதுக்கு முதல் படியே இப்பதான் ஆரம்பிக்கிறார். 30, 31 இருந்து இனிமேல் அவர் நிறைய வாசல்படி, நீதிமன்ற வாசல்படி ஏறி இறங்குவார். பார்க்கலாம். சார், இப்போ 30, 31 அன்று அவர் ஆஜராவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி அவர் நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. பாதுகாப்பு காரணங்கள் சொல்லி இருந்தாரு, மிச்ச அரசியல் காரணங்களால நேரா ஆக முடியாதுன்னு சொல்லி இருந்தாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில காரணங்கள்லாம் சொல்லி மேல்முறையீடு பண்ணி அவர் விலக்கு வாங்கிடுவாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆஜராகலன்னா இப்பவுமே ஒரு 75% கொடநாடு கொலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறதுங்கிறது மாதிரி மக்கள் மத்தியில தோற்றம் வந்துட்டு, இவர் 30, 31 ஆஜராகலன்னா ஊர்ஜிதப்படுத்திடுவாங்க. இவர் தான் போல, இவர் தான் செஞ்சிருக்காரு போல இருக்கு, இவர் தான் முதல்வராக இருந்து அங்க அம்மா வீட்டுல இது பண்ண சொல்லிட்டாங்கிற அந்த மிச்சம் 25% நம்புற மாதிரி ஆகி போகும். அதனால 30, 31 அவர் போனால் அவருக்கு தான் குற்றவாளியா இல்லையா, இல்ல என்ன நடந்துங்கிறத அவர் சொல்ல கடமைப்பட்டு வரணும். வரலன்னா அவரே குற்றவாளிங்கிறது தமிழ்நாட்டு மக்களின் இதயங்கள்ல பதிஞ்சிரும். இன்னொரு பக்கம் சில சிம் கார்டுகள், சில மொபைல் போன்கள் எல்லாம் ஆதாரமாக காட்டி அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக ஒரு தகவல். கொஞ்சம் கொஞ்சமா இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. வருது காலம். அதாவது இது எப்படின்னா, கடல்ல மையம் கொண்டு இருக்க புயல் 2 கிலோமீட்டர், அதாவது 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்ல நகர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுல இருந்து 3 வருஷமா 1 கிலோமீட்டர் இப்பதான் வந்துட்டு இருக்கு. சுழற்சி வெளியில காத்து பலமா வீசும் போது தெரியும் பாதிப்பு எந்த பக்கம் இருக்குங்கிறது தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதாவது இது எப்படி எடுத்துக்கிறது, ஒரு வேளை மெத்தனை போக்கான எடுத்துக்கிறவா, இல்லைன்னா அந்த சுழற்சி பைய கொண்டு வரலாம், தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க நடந்துகிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையிலே 3 மாதத்தில் முடித்து விடுவேன்னாரு. 3 வருஷம் ஆகுது. அந்த சுழற்சியை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா இன்னும் விரும்பம் செய்வாங்க. சிபிசிஐடியோட ஆக்குமுறையை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறைகள் கண்ணியமிக்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுல எந்த இடர்பாடுகளும் இருக்காது. அதனால நல்லது. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களும், ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க, முன்னாள் முதல்வரின் முகாமா இருந்த இடம், அதை நாங்க கண்டுபிடிச்சே சொல்லுவோம்ங்கிறது சட்டமன்றத்துல கூட சொல்லியிருக்காரு. அதனால இதை சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்கிறது எதிர்பார்க்கணும். இந்த கொடநாடு கொலை கொள்ளையை தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. திமுகவின் இன்னும் காலம் தாழ்த்தப்பட்டால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் இதனுடைய கருத்துக்களுக்கு வாக்களிப்பார்கள். இதை மனதில் வைத்து செய்வார்கள்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய தேர்தல் அறிக்கை பிரகாரம் உள்ளதெல்லாம் நடத்தணும்.
எதிர்பார்க்கிறோம். ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்துட்டு வர்றாரு. நீங்க சொன்ன மாதிரி மான நஷ்ட வழக்கெல்லாம் தொடர்ந்து இருக்காரு. என்ன தேவையில்லாம சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 1 கோடி நஷ்ட ஈடெல்லாம் கேட்டிருக்காரு. அவரை தேவையில்லாம சிக்க வைக்கிற முயற்சியில ஈடுபடுறாங்களோ? அது ஒண்ணும் இல்ல. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பயம் அதெல்லாம் சொல்ற மாதிரி அவர் பல பல அதாவது நான் நல்லவன் நான் நல்லவன் நம்ம சொல்லிடலாம். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 6 கொலைகள் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்தால தொடர் மரணங்கள் அதெல்லாம் இவரே ஒரு 5 ஆட்சி எடுத்தா அதை எடுத்தோம். ஏன்னா இப்ப வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு, விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பத்தி நம்ம குறிப்பிடக்கூடாது. இருந்தாலும் இவர் முதலமைச்சர் இருக்கும்போதே தன்னுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளுடைய தலைவி அவருடைய இல்லத்தில் நடந்ததை பகிரங்கமா வெளிப்படுத்திருக்கணும். அதுல நிறைய விஷயங்களை மூடி மறைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தோண்டி தோண்டி எடுத்துட்டு வராங்க. அதனால இவர் சொல்றது நம்ம நம்பிட வேண்டாம். ஏன்னா இவர் இவருடைய பேச்சை எதுவுமே நம்ம நம்ப முடியாது, நம்பகத்தன்மை அற்றது. ஜூன் 8ஆம் தேதி இரட்டை தலைமையிலதான் கட்சின்னாரு. ஜூன் 23ஆம் தேதி ஒற்றை தலைமையில கட்சின்னாரு. பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு, கூட்டணி இல்லைங்கிறாரு. அவரு அண்ணன் ஓபிஎஸ் இரட்டை துப்பாக்கியா சொன்னாரு. அவரு இப்ப அவர் பேசுறாரு தெரியும். அதனால இவர் அந்த நம்பகத்தன்மையில இருந்து வெறும் அகற்றப்பட்டவர். நம்பிக்கைங்கிறது எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சார், இப்போ இன்னும் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடியாகவும் குற்றம் சாட்டப்படவில்லை. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அவர் மேல தேவையில்லாம ஒரு சந்தேகத்தை கிளப்புறதுங்கிறது சரியா? சந்தேகம் வருதுன்னா இவர் முதலமைச்சர், இவருடைய அதிகாரிகள், இவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள், சேலத்தில் அதாவது அம்மாவின் டிரைவர், கார் ஓட்டுநர், அவர் சேலத்துக்காரரு, எல்லாமே அந்த ஒரு வட்டத்துக்குள்ள சிக்குது இல்ல. அப்ப சந்தேகம் வரதானே செய்யும். 2வது, சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனாடு பற்றி பேசணும்னு இவர் இறங்கி வெளியில் வருதாரு. இவர் ஏன் பயப்படுறாரு? இவருடைய முகபாவனைகளும் பயத்துல இருந்த மாதிரி இருக்குல்ல. அதனாலதான், அதாவது இவர் குற்றவாளி இல்லையாங்கிறது சொல்ல வேண்டியது காவல்துறை, நீதிமன்றம், அது வழக்கு விசாரணையில போறது. நீங்க எதுக்கு அதுக்குள்ள பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு மான நஷ்ட வழக்கு போடுறீங்க? அவர் ஒரு கார் டிரைவர், அவருடைய அண்ணன் இவர் தான் சொல்லும் போது நீங்க வழக்கு சந்தீங்க. மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன சந்திக்க போறீங்க? அவரை சேர்த்துக்கிட்டோம். வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு முறையான இதை பண்ண சொல்லுங்க. நீங்க பண்ணாதனாலதானே திராவிட முன்னேற்ற கழகம் பண்றாங்க. இதை நீங்க முறைப்படி பண்ணிருக்கலாமே. அது பண்ணாம இருந்ததுதான் உங்க மேல உள்ள தவறு. சார், இப்போ சமீபத்துல ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. எப்படி சார் இந்த சந்திப்பு உங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்ததா? இல்லம்மா, நான் ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி தர்மத்தோட தான் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்லி அவரு அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டு தான் இருந்தாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரா செயல்பட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருந்தது. இப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தனியா போயிட்டாரு. ஒரு 2000 நிர்வாகத்தை வச்சு அவர் தனியா ஒரு பொதுக்குழு கூட்டிக்கிட்டு அவர் சில தீர்ப்புகளை வாங்கிக்கிட்டு அவர் நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. ஆனா எந்த நிலைமையுமே பாரதிய ஜனதா கட்சி நான் அவரை சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லல, எங்களை விட்டு போயிட்டாருன்னு சொல்லல. அவர் போறேன் நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி நடந்துட்டு இருக்குன்னா, ஒரிஜினல் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் கமிஷன்ல முறைப்படி 2026 வரைக்கும் இருக்கிறவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முறைப்படி பார்த்திருக்காங்க. இவர் பேசிட்டு வந்ததுனால கொஞ்சம் மோடியை கூப்பிட்டு வச்சு பார்த்தாங்க. இவர் அதுக்கெல்லாம் செட் ஆகி வரமாட்டாருன்னு சொன்னா இவரை கலைச்சி விட்டுட்டாங்க. மோடி அமித்ஷாலாம் அன்னைக்கே கலைச்சி விட்டுட்டாங்க. இவரு அதுக்கு முன்னகுட்டி, அதாவது இப்ப நம்ம ஒரு வழக்கு கொடுக்க போறோம்னா இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் போய் அவன் பேர்ல ஒரு பெட்டிஷன் கொடுப்பான். முன்னாடி எவனும் என்ன அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக, தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை காப்பாற்றுவதற்காக நான் பிஜேபி விட்டு விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மாய தோட்டத்தை உருவாக்குறாரு. இவர் பிஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லல. 4 ஆண்டு காலம் பிஜேபி முதல்வர் இல்ல. அதனால அண்ணன் ஓபிஎஸ் மோடி
இருந்து வர வச்சு சொன்னாங்க. உரிய முறையில பார்த்தாங்க. எங்கள்கிட்ட தான் கட்சி இருக்கு, சின்னமும் இருக்கு, எல்லாமே இனிமேல் எங்க கைக்கு தான் கிடைக்கும். அதனால நாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல இரட்டை இலை சின்னத்திலே நின்று போட்டியிடுவோம். அதிமுகங்கிற பேனர்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில கூட்டணி அமைச்சு போட்டியிடுவோம். சார் அந்த நம்பிக்கையே சந்தோஷமும் தொண்டர்கள் மத்தியில இருக்கு. சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபியை விட்டா வேற வழி இல்லையா சார்? வேற வழி இல்லாம தான் பிஜேபி கூட நிக்கிற நிர்பந்தத்துல ஓபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கு. பிஜேபி என்ன ஏதாவது தீண்டத்தகாத கட்சியா இல்ல நான் பிஜேபி இந்திய தேசியத்துல இல்லாத கட்சியா? நான் கேக்குறேன், பிஜேபிங்கிறீங்களா? பிஜேபின்னா என்ன ஒதுக்கப்பட்ட கட்சியா? தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வச்சு நடத்துற ஆட்சி தானே, கட்சி தானே. பிஜேபிங்கிறது திராவிடத்துக்கு எதிரான கட்சியா தானே அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு கட்சிக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட நீங்க நம்ம எப்படி கூட்டணி வைக்க முடிஞ்சது? கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன? கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன? நம்ம திராவிடத்தோட கொள்கை என்ன? திராவிடத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடத்திலே பெரியாரோட கருத்துக்கள் வந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினாரு. அங்க எல்லாம் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்ற கொள்கைக்கு அடிப்படையில 12 படத்துல இந்த பாட்டையே சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிற ஒரு கருத்தையே கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில பரப்புனாரு. அதனால நமக்கு தேவை ஒன்றே குலம் ஒருவனு. கட்சியில போர்க்களத்துல நிக்கிறோம், எதிரிய நம்ம துவம்சம் பண்ணணும், கூட துரோகியும் இருக்கிறான். அப்ப அதற்கு வலுவான கூட்டணி அமைச்சு நம்ம பார்க்கணுங்கிறது புரட்சி தலைவர் காலத்துல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழாம் சின்னத்தை ஜனதாதளத்துக்கு ஏழாம் சின்னத்துல போட்டியிட்ட காலமும் உண்டு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? களம் இது தேர்தல் களம் ஒரு போர்க்களம். இங்க கூட்டணி அமைக்கிறது வியூகமான முறையில அமைச்சு நம்ம வெற்றி வாகை சூடணும். இங்க அவரு இது பாரதிய ஜனதா கட்சி, இது இங்க வேற எதுவுமே கிடையாது. இது கூட்டணி மட்டும்தான். நம்ம கொள்கை வேறு, முரண்பாடு, அதாவது கொள்கை வேற, ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற கொள்கை வேற. அதனால பிஜேபி கட்சி 10 ஆண்டு காலம் இன்னைக்கு இந்திய நாட்டுல பாரத பிரதமராக இருக்காரு. இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு. 2வது இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல. நீங்க அப்படி பார்க்க போனா இன்னைக்கு பிஜேபி கட்சி அவரு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு தெரு தெருவா பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறாரு. இன்னைக்கு எந்த கட்சி நீங்க செயல்பட்டு நீங்க போறீங்க? அடுத்தது இப்ப நம்ம அண்ணா ஓபிஎஸ் அண்ணன் தான் போயிட்டு இருக்காருங்க. அவரு இப்போ தொண்டர்களை பார்க்க இறங்கிட்டாங்க. அதனால இந்த ஒரு வலுவான கூட்டணி உருவாகிறது தானே நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்ப முடியும். இப்ப 40 சீட்ல நம்ம ஒரு 20 சீட் 25 சீட் வந்தா தானே நம்மளுடைய பவர் என்னன்னு நாளைக்கு காட்ட முடியும். மோடி யாரையோ ஒருத்தர் பிரதமர்னு நம்ம காட்டணும்ல. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில பிரதமர் யாருன்னே தெரியாம இருக்கு. எடப்பாடி வச்சிருக்க சிறுபான்மையினரோட கூட்டணியில யார் பிரதமர்னே தெரியல. இப்படி ஒரு கேலி கூத்துக்கள் இருக்கும்போது மக்கள் நம்பணும்ல. அப்போ மோடி 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்தியர்னா ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதைகள் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதனால நீங்க ஏர்போர்ட்லாம் போகும்போது அதுக்குரிய அங்கீகாரங்கள் நமக்கு இருக்கு. ஒரு காலத்துல இல்லாம இருந்து இப்ப இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய வீழ்ச்சியின் மூலம் இந்த கூட்டணிகள் எல்லாத்தையும் அரவணைச்சு, ஏன்னா 2014 புரட்சி தலைவி அம்மா அவர்களோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த வியூகமே அமைச்சது. எத்தனை நீங்க 39 தொகுதியில 2 தொகுதி போச்சு. 39 தொகுதியுமே அந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா கூட இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தேர்தல் களத்தை சந்தித்தவர் ஓபிஎஸ் அண்ணன். அப்ப அவருக்கு அந்த வியூகங்கள் தெரியும், எப்படி நாடாளுமன்ற வியூகம் அமைக்கணும் தெரியும். அது தெரிஞ்சிருந்தனாலதான் தேனியில அவர் ஜெயிக்காரு. மிச்சம் நீங்க மற்ற தொகுதி எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. 2019 மீண்டும் இந்த 2024 தேர்தல்ல முறைப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட வியூகத்துல பாரதிய ஜனதா கூட்டணி மற்ற இதர கட்சிகளோட கூட்டணிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு வியூகம் அமைச்சு வெற்றி பெறுவோம். சரி, ஒரு முக்கியமான கேள்வி.
ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு சீக்ரெட் ஃபைல மோடி அவர்கள்ட்ட கொடுத்ததா செய்திகள்லாம் வெளியாச்சு. அதுல ஊழல் பட்டியல் இருந்ததா சொன்னாங்க. அது உண்மையா? நீங்களே சொல்லிட்டீங்க, சீக்ரெட்னு சொல்லிட்டீங்க, ரகசியம் சொல்லிட்டீங்க. அப்புறம் அந்த ரகசியத்தை எப்படி நாங்க சொல்ல முடியாது சொல்லுங்க. நீங்களே கேட்கிற கேள்வியில நீங்க ரகசியம் இருக்கு ஃபைல்ன்ட்டீங்க. உண்மையான ரகசியம் ஃபைல கொடுத்துருக்காங்க. நீங்க திகார் அப்படின்லாம் இல்லங்க, ரகசியம் ரகசியத்தை ரகசியமா வச்சிருக்கணும். ரகசியம் வெளியில வரும்போது நீங்க மக்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா அது தமிழ்நாட்டுல தாண்டி திராவிட முன்னேற்ற உண்மையா திராவிட கொடுத்திருக்காரு, ஃபைல் கொடுத்திருக்காரு, இல்லன்னு மறுக்க முடியாது. ஃபைல் கொடுத்திருக்காரு, அது உரிய ஃபைல் கொடுத்திருப்பாரு. அது நடவடிக்கை எடுக்க ஆட்கள் எடுக்க அதுக்கு உரிய அங்கீகாரத்தை செய்வார். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லும் போது நீ திகாருக்கு போவாங்கிறது கூட அவரை ஓப்பனா அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. இவருக்கு படபடத்து தானே, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரகசியமான ஃபைல் கொடுத்திருக்கிறது உறுதியா இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல எதெல்லாம் கொடுத்திருப்பாரு, என்னெல்லாம் கொடுத்திருப்பாருங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். பொதுவாக நான் சொல்றேன், அவருக்கு வேற திகாருக்கு வர எப்படி வரும்னு சொல்றதுக்கு வேணா நான் 1-2 கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து வரைக்கும் இந்த எம்ஜிஆர் டிவி நேர்களும் நீங்க கேட்டுடுங்க. இவர் கூவத்தூர்ல எப்படி 125 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு எத்தனை கிலோ தங்கம் கொடுத்தாங்கிறதுலாம் இன்னைக்கு அது ப்ரூஃப் ஆகி இருக்கு. ஒரு சில இடத்துல ஆதாரமான ப்ரூஃப்ல இருக்கு. அது வரும்போது அதுக்கே இடி வழக்கு வரலாம், அதுக்கும் திகாருக்கு போகலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இவர் முதல்வராக இருக்கும்போது ரெட்டையில சின்ன வழக்கு வந்தது. அந்த ரெட்டையில சின்ன வழக்குல அதாவது அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அவரு தான் அன்னைக்கு அந்த வழக்குல ஜோடிக்கப்பட்டாரு. அவரு தான் திரும்பி அதுக்கு போனாரு. யாரை காப்பாற்றுறதுக்கு அவர் உள்ள போனாரோ தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது உண்மைகள் வெளியில வரும்போது அந்த சின்ன வழக்குல மாற்றுறது எடப்பாடி பழனிசாமியும் வரலாம். ஏன்னா அன்னைக்கு அவர் தானே முதல்வர், அன்னைக்கு அவர் தானே இந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு போராடினவர். அப்போ அந்த லிஸ்ட்ல அந்த பட்டியல்ல எடப்பாடி பழனிசாமி வரலாம். 2 ஆச்சு. இது போக இன்னும் இது போல நிறைய விஷயங்கள், பாலம் போட்டது, பாலம் போடாதது, கான்ட்ராக்ட் வாங்கினது, உலக வங்கியில ஏமாத்தினது, அப்புறம் போட்ட பாலத்துக்கு 2வது டெண்டர் போட்டது, இத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரலாம். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். அது போல கொடநாடு வழக்கு இருக்கு, 4500 கோடி ஊழல் வழக்கு இருக்கு. 2வது இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா கர்நாடகால அவனுடைய சம்பந்தி ஒருத்தர் 2000 ரூபாய் நோட்ல மாத்தி அது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த ரூபாய்கள் எப்படி போனது வந்தது, இதெல்லாம் தொண்டர்களுடைய கேள்வி, மக்களோட எண்ணத்துல இருக்கிறத நான் சொல்றேன். இது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இந்த ஃபைல் கொடுத்தாருங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த ஃபைல் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளு, இவரை போய் எப்படி நம்ப முடியும்? அதனால இதுல என்னெல்லாம் கொடநாடு கொள்ளையடிச்சாரு, கொலை செய்யறதுக்கு காரணம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் வரும்போது இது எல்லாம் ஒரு நெட்வொர்க்கும் ஒரே சர்க்கிள்குள்ள வரும். அது எடப்பாடி பழனிசாமியை சுத்தியே நிக்கும். அது திகார் போறாரா புழல் போறாராங்கிறது அவரு தான் முடிவெடுக்கும். சார், கடைசியா ஒரு கேள்வி சார். வருகின்ற நாடாளுமன்ற களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வருகிற நாடாளுமன்ற தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில கூட்டணி அமைச்சு நடக்கப்படுகிற அதிமுகவுக்கும் கடுமையான போரா இருக்கும். இந்த களத்துல எப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் இன்னைக்கு வெறுக்கிறாங்க. ஏன்னா இந்த மழை வெள்ளத்துல இருந்தும் நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கிட்டு அது மக்களுடைய ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்தை ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 39 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்க மக்கள். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்தையும் அவங்க உட்கார வச்சு பார்த்துட்டாங்க. உங்களுக்கு 4 மாவட்ட வெள்ள பிரச்சனை, சென்னையில வெள்ள பிரச்சனை, இதுல எல்லாம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதனுடைய மன உளைச்சல்ல இருக்கும்போது இன்னொரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது உறுதி தானே. 5 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. கழிஞ்ச 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்து பார்த்தாங்க, எம்பிக்களால செயல்படல. இந்த தடவை மக்களோட மனசுல ஒரு மாற்றங்கள் உருவாகுது. அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில நடக்கிற கூட்டணி மெகா கூட்டணியா உருவாகி வெற்றி பெற்று 40 நமதே என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கூட்டணி அமைக்கும் போதே 20-25 சீட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம்.
அதனால பிற்காலத்துல போக போக களம் ரொம்ப சூடா இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியோட, ஏன்னா அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை கை வச்சா ஒருவேளை அவங்க புரட்சி தலைவர் அம்மா மேல ஒரு மாசம் ஆயிருமோ, அனுதாப அலைகள் அவர்கிட்ட கூடியிருமான்னு ஒரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன், இவர் பேர்ல வழக்கு போட்டு உள்ள உண்மையை கொண்டு வந்து உண்மையான வழக்கு, நான் பொய்யான சொல்லல, உண்மையான வழக்கு போட்டு நீதிக்கு முன்னாடி நிப்பாட்டுனீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, அந்த கழகத்துக்கும் ஒரு பெரிய பேருதவியா இருக்கும். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க சொல்லிடலாம். இல்லைன்னா தேசிய கட்சி போன்ற கட்சிகள்ல தான் உள்ள தமிழ்நாட்டுல ஊடுருவ வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். இன்னைக்கு பிஜேபி சொல்லுவாங்க, நமக்கு காங்கிரஸும் வரலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு பிஜேபி எங்க இருக்குன்னு கேட்கிற சூழ்நிலை தான் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு நம்ம கேட்கணும். காங்கிரஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க. பிஜேபி மட்டும் எங்க இருக்குன்னு கேட்கறீங்க, காங்கிரஸ் எங்க இருக்கு? அதனால காங்கிரஸ் எங்க இருக்குன்னு நீங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா? திமுக இல்லாம காங்கிரஸ் தனிச்சு நிக்க சொல்லுங்க, எத்தனை சீட் எடுத்துட்டு வந்துருவாங்க பார்க்க சொல்லுங்க. அப்ப பிஜேபியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுல இல்லைங்கிறது அர்த்தம். அதை தூக்கி காட்டுறது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால நல்ல ஒரு தேர்தல் இந்த 2024 மக்கள் மனசுல நிற்கும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில வரக்கூடிய மெகா கூட்டணி வெற்றி பெற்று பாரத பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாருங்கிறது என்னுடைய கருத்து. எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம்.